ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. இந்த சம்பவத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்குலாம் வந்து நரம்பு பாட்டுக்கு கோவம் வரும். அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஆகும். ஏன்னா நான் வந்துட்டு நல்ல ஒரு திறமை, எனக்கு வந்து புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்குது. அதனால் நான் ஒரு விஷயத்த பண்ணிட்டேன். நீ வந்துட்டு இது பண்ண நான் என்ன பண்ண முடியும்? உனக்கு கிடைக்கலன்னா நான் என்ன பண்ண முடியும்? அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஆனால் தட்டி பறிச்சது அவங்க தான். இது எப்படி இருக்குன்னா, திடீர்னு வந்து இவங்க வந்து நைட்டு வந்து இவங்களுக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு ஒரு மிட் நைட் பிரியாணின்னு ஒரு விஷயத்த வந்து பண்ணுறாங்க ஒரு 5 பேர். அது பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. இதை இன்றைக்கி விஜய் சேதுபதி வந்து சொல்லி பொழக்க போகிறார் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு நடக்க போகுதுன்னு தெரியல. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ரூல் பிரேக், சரிங்களா? ஏன்னா ப்ரொவிஷன் டாக்ஸ்க்குன்னு ஒன்று வச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் ஊட்டி வரதுக்கே வந்துட்டு வார்னிங் கொடுத்த ஒருத்தர் பிக் பாஸ் கொடுத்துருக்காரு. அப்படி இருந்தும் நீங்கள் வந்துட்டு எல்லாருக்கும் கண்ணில் மண்ணை தூவிட்டு நைட்டு வந்து அதுவும் யாருக்கும் தெரியாமல் பண்ணுறீங்களாம். சுற்றி இவ்வளோ கேமரா இருக்குது, மக்கள் இவ்வளோ பேர் பார்த்துட்ருக்காங்க. போதாத வரைக்கும் என்ன மாதிரி நிறைய பேர் வந்து ரிவ்யூ கொடுத்துட்ருக்காங்க. பிக் பாஸும் பார்த்துட்ருக்காரு. இவங்க மட்டும் வந்துட்டு தெள்ள தெளிவாக ஒரு புத்திசாலித்தனமாக பண்ணுறதா நினப்பு. அடுத்தவங்களுடைய ப்ரொவிஷன் இவங்களுக்கு மட்டும் சொந்தம்னா பரவாயில்ல, மற்றவங்களுக்குலாம் சொந்தமான அந்த ப்ரொவிஷன் எடுத்து நல்லா ஜாலியாக வந்துட்டு பிரியாணி செஞ்சு இந்த 5 பேர் சாப்பிட்டுட்டதும் இல்லாமல் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ கன்றாவியாக பேசுகிறாங்க, கலாய்ச்சிக்கிட்டு முத்துக்குமரனை. ஏன் உங்களுக்கு முத்துக்குமரனை பேசாட்டி உங்களுக்கு தூக்கமே வராதா? இல்லை முத்துக்குமரன் உங்களுக்கு என்ன தான் பண்ணார்? ஆமாம் பண்ணார். என்னென்னா இவங்க வந்துட்டு இங்கே வந்துட்டு ஏதாவது கொஞ்சம் ஓபி அடித்து ஜாலியாக இருந்து கப்பை வாங்கிட்டு போகலான்னு எடுத்து வந்தாங்களே, அவர் ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி, நான் வந்து நேர்மையாக பண்ணோம், நான் டீமுக்காக அதை பண்ணோம், கேமில் இதை கொண்டு வரணும் அதை கொண்டு வரணும் பண்ணுறாருல, அப்படின்னும்போது உங்களுக்கு உறுத்த தான் செய்யும். ஐயோ இவன் ஒருத்தன் புதுசாக வந்துட்டானே, இவனால் இப்போ நம்மளுக்கு அந்த ஆசையெல்லாம் போச்சு, இப்போ இவனால் நம்மளும் வந்து வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது, ஒரு பர்ஃபார்மன்ஸை வாலண்டியாக கொடுக்க வேண்டியதாக இருக்குது, கேம் விளையாட வேண்டியதாக இருக்குது, கோவம் வரதான் செய்யும். இந்த மாதிரி உங்களை மாதிரி வந்துட்டு திருட்டுத்தனமாக அவங்களும் வந்து ஏதாவது பண்ணாங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் வந்து கிளவர் நினச்சிட்ருக்கீங்க. நீங்கள் கிளவர் கிடையாது. இந்த ஸ்கூல்லலாம் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா டீச்சர் ஒரு டைலாக் சொல்லுவாங்க. எல்லா டீச்சருமே சொல்லுவாங்க இந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு, நீ உன்னை ஏமாத்தலடா, நீ என்ன ஏமாத்தலடா, உன்னை நீ ஏமாற்றிக்கிறேன்னுவாங்க. கரெக்டான ஒரு டைலாக். நீ என்ன ஏமாத்தன்னு நினச்சிட்ருக்க, ஆனால் நீ என்ன ஏமாத்த, உன்னை நீயே ஏமாற்றிக்கிற அப்படின்னு. இந்த டைலாக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு வாழ்நாளில் அந்த காலேஜ் ஸ்கூல் படிப்பெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வேலைக்கு போகும்போது அவன் யோசிப்பான், ஆமாம் மிஸ்ஸை சொன்னாங்க கரெக்டு தான், அது நானே எனக்கு வச்சுக்கிட்டா ஆப்பு தான் அப்படின்ட்டு. இப்போது இங்கே இவ்வளோ விஷயங்கள் பேசிட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் முத்துக்குமரனை ஒரு கலாய்க்கிறாங்க. அவன் வந்துட்டு ரூல்ஸும் பேசுகிறான். காலையில் எழுந்திரிச்சா இப்படி இருக்கும் அவனுக்குன்னு, அப்படி அவ்வளோ சந்தோஷம். இப்போ காலையில் வந்துட்டு சமைக்கிறதுக்காக வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மஞ்சரி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் முத்துக்குமரன் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. தர்ஷிகா வந்து கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க, சாப்பிட்டியா முத்து? அவர் சொல்கிறாரு, என்னத்தை சாப்பிட்றது, எவ்வளோ அப்படியே ஒரு மாதிரி எனக்குலாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, என்னடா இது. அப்போது வந்துட்டு இவங்க வந்து மேக்ஸிமம் இருக்கிற பொருளாக செலவு பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, ஸோ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அங்கேருந்து வந்துடும் போல இருக்குது டின்னரு. அதனால் எதுக்கு ப்ரொவிஷன் சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்து செலவு பண்ணியிருக்காங்க போல இருக்குது. என்னத்தை சாப்பிட்றது? அதுக்கப்புறமா ஏதோ தர்பீஸ் அதை தான் வெட்டி கொடுக்கலாம்னு நினச்சிட்ருக்கேன், அவனுக்கு கேட்டானா கொடுப்போம் அப்படின்றாரு. அப்பயும் டீமை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காது, வேறு விஷயம். இவங்க கம்முன்னு போகிறாங்க. மஞ்சள் இன்னொரு பக்கம் என்னத்தை எதுவுமே இல்லை சமைக்கிறதுக்கு, நல்ல வேலை சீரகஞ்சி அப்புறமா இதை வச்சு ஏதோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றாங்க. அப்போது நீங்கள் வந்துட்டு நீங்கள் பண்ண ஒரு 5 பேர் கூத்தால் இங்கே வீட்டில் இருக்கிற மீதி 14 பேருக்கு பெரிய பிரச்சனை. இதை கண்டிப்பாக வந்து மன்னிக்கவே கூடாது. விஜய் சேதுபதி அவர்கள் வச்சு செய்யணும் அப்படின்றத மக்களோட கருத்தாக இருக்குது, என்னோடய கருத்தாகவும் இருக்குது. என்ன பண்ண போகிறான்றதை நான் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் அப்படி ஈஸியாக விட்டுட்டார். இது ஈஸியாக விடக்கூடிய விஷயம் கிடையாது. இப்போ வந்து அவங்க விட்டுட்டாங்கன்னா நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி இதை ஒரு வேலையை வச்சுப்பாங்க. வாரத்துக்கு 2 வாரம் வச்சுக்கலாம். எல்லோரும் தூங்கினதுக்கப்புறமா இன்றைக்கி இதை ஒன்று செய்யலாம், அதை ஒன்று செய்யலாம், இப்படி தான் ஆரம்பிப்பாங்க. அப்போது நீங்கள் வந்துட்டு நோகாமல் நொங்கு தின்னுவீங்க. உங்களுக்காக உங்கள் டீமுக்காக கேர்ள்ஸும் பாய்ஸும் போய் சண்டை போட்டு ப்ரொவிஷன் டாஸ்க்கை வின் பண்ணி அதில் இருக்கிற அமௌண்ட்டை வச்சு ப்ரொவிஷனை வாங்கி அந்த ப்ரொவிஷனை வந்துட்டு பாதுகாப்பாக அவனுக்கு தெரியாமல் இவனுக்கு தெரியாமல் பதுக்கி வைப்பாங்க. நீங்கள் ஈஸியாக எடுத்து வந்து சாப்பிடுவீங்க. சூப்பர்ப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன விஷயங்கள் தோணுது? இது எப்படி அவர் அணுகுவார்னு நினைக்கிறீங்க? இதை அணுகுவாரா முதல்ல மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் இந்த முத்துக்குமரனை இவங்க வந்து புறனே சொல்கிற ஒரு வேலையாக வச்சுக்கிட்டு, அது இல்லாமல் தர்ஷிகா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் நைட்டு சாப்பிட்டுட்டு முத்து சாப்பிட்டியாடா இருக்கா அப்படின்னு கேட்குறீங்களே, எப்படி இருக்கும்? அதை பற்றி சொல்லுங்கள். அதுக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, உங்கள் சோத்தில் உப்பு இருக்கான்னு கேட்டாங்க. மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.